அரசியலுக்கு ஒரு ஃபார்மட் இருக்குங்க. ஒரு ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் வேஷ்டி. அத பார்த்தாலே அவன் அரசியல்வாதி அப்படின்னு நம்ம மைண்டில ஃபிக்ஸ் ஆகுற அளவுக்கு அவன நம்ம பழக்கிட்டாங்க. இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திடீர்னு வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை போட்டு போனா, "என்ன மாப்பிள கட்சியில நிக்க போறியா? இல்ல எலெக்ஷன்ல நிக்க போறியா?" அப்படின்னு நம்ம கேட்போம். ஏன்னா அப்படிதான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, அப்படியே மாறிருச்சுங்க. ஒரு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா, கோட் ஷூட் போட்டு பதவியேற்க வந்தாருங்க. அவர் பதவியேற்க தான் கோட் ஷூட் போட்டுறாருன்னு நானும் நினச்சேன். அதுதான்டா என் ஃபார்மெட்டுன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துக்கே கோட் ஷூட் போட்டு வந்துட்டாருங்க. அதுதான் இனிமேல் நான் போட போகிற மாதிரி எல்லா இடத்துக்கும் அதாங்க போட்டிருக்காரு. ஸோ இங்கேயே ஒரு மாற்றம் வந்துருச்சுங்க. ஒரு மாற்றங்கிறது ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட இருந்தா மாறணும்னு சொல்லுவாங்க. அது இவர் ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. இது வரைக்கும் இது ஒரு அரசியல் ஃபார்மட்டே நான் மாத்துறேன், ஒரு முதலமைச்சர் என்ன இப்படி தான் இருக்கணுமா, அதை நான் மாத்துறேன்ட்டு ஒரு கோட் ஷூட் போட்டு வந்து இப்போ உட்காந்துருக்காங்க சட்டமன்றத்தில். அதாவது அவருக்கான மாற்றத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நினைக்கிறேங்க. சைலண்டாக மூவ் பண்ணிட்டு இருக்காருங்க. எந்த கட்சி வந்து ஆட்சி அமைச்சாலும் ஃபர்ஸ்ட் அவங்க கை மாத்துறது வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் தாங்க. அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருந்தாங்க ஒரு கவர்மெண்ட்டே ஆரம்பிக்குது. ஸோ அவங்க அதை தான் ஃபர்ஸ்ட் கை வச்சு மாற்றுவாங்க. இப்போ நம்ம சிஎம் விஜய் இப்போ அதாங்க பிளான் பண்ணியிருக்காரு. மகளிருக்கான உரிமை திட்டத்தை நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே உடனே எதுவுமே நடக்காது. எனக்கு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். எந்த கட்சி நம்ம ஆட்சி அமைச்சாலுமே ப்ரீவியஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த அனலைஸ் பண்ணி நமக்கு என்னெல்லாம் தேவை, இப்போ நம்ம பண்ணோம்னா இந்த கவர்மெண்ட் ஆல்ரெடி வந்து ஒரு இத்தனை கடன் இருக்குது, அந்த கடனை நம்ம திரும்பி நம்ம எக்ஸ்ட்ரா கடன் வாங்கக்கூடாது, அதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கிராஸ் செக்கிங் பண்ணி ஒரு ரிப்போர்ட் எடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும்னு அடுத்த கவர்மெண்ட் எப்பவுமே செட் பண்ணுவாங்க. அதுதாங்க ரூல். அவர் ஆட்சி வந்த 3 நாளே வந்து நீ சிஸ்டத்தையே மாற்று நினைக்க முடியாதுங்க. அதுக்கும் டைம் இருக்குது. அதாவது நீங்கள் கேட்கலாம், ஆட்சியில் வந்துட்டு என்ன அவர் நினச்சா என்னெல்லாம் பண்ண முடியுமே யோசிக்காமல் பண்ணார்னா திரும்பி அது நமக்கு தாங்க தள்ள பேர்டனாக வந்து விழுயும்.